இதுக்குதான் பழசான கிணறு வச்ச வீட்டுக்கு குடி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தனிமையான கிராமத்தில் புதிதாக குடிபோன தம்பதியினர் தங்கள் ஒரு வயது குழந்தையுடன் பழமையான ஒரு வீடு சென்று குடியறிந்தார்கள். அந்த வீடு சற்று வினோதமான அமைப்பில் இருந்தது. வீட்டின் பின்புறத்தில் பழைய கிணறு, அருகில் யாரும் இல்லாத வெளிநிலம். முதல் 2 நாட்கள் அமைதியாக இருந்தது அந்த குடும்பத்திற்கு. ஆனால் அதன் பிறகுதான் அவங்களுக்கு எல்லாமே ஆரம்பித்தது. ஆனால் 3ஆம் நாளிலிருந்து ராத்திரி 2 மணிக்கு மட்டும் குழந்தை கண்ணீருடன் கலங்கிய ஒரு விதமான சத்தத்துடன் அழ ஆரம்பித்தது. அந்த அழுகை வேறு விதமா இருந்தது. அது வலி பிழைக்கிற மாதிரியான அழுகை. அம்மா பசிக்கு அழுதிருப்பாளேன்னு உணவூட்டினாள். தந்தை தூக்கி கொண்டு ஆட்டினார். ஆனால் அந்த அழுகை நிக்கவே இல்ல. அப்படிதான் அவங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சது. இது நம்ம குழந்தையோட அழுகை இல்லைன்னு. அடுத்த நாளில் அந்த வீட்டை சமீபத்தில் விட்டு வெளியேறிய பழைய ஒரு பெண் வீட்டிற்கு வந்தார். குழந்தையின் அழுகைய கேட்ட உடனே முடிவு பண்ணிட்டாங்க. இது அந்த குழந்தையோட வேலைதான்னு. அப்பயே அவங்க இந்த வீட்ல இருந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த வீட்டில் இரவில் குழந்தைகள் மட்டும்தான் அந்த குரலை கேட்க முடியும். அந்த கிணற்றுக்குள்ள ஒரு காலத்தில் விழுந்த சிறுமியின் ஆவிதான் அது. அவள் சொல்லும் பொழுது குரல் அப்படி இரவில் மீண்டும் ஒரே மாதிரியான அழுகையுடன். அந்த இரவில் தந்தை அந்த அழுகையை தொடர்ந்து அந்த பழைய கிணற்றின் அருகில் சென்றார். அங்கிருந்த குழந்தை அம்மாவின் குரல் போலவே அப்பா என அழைத்தது. மறுநொடியில் ஒரு கை கொண்டு அவரை இழுத்து கொண்டு சென்றது. அன்றைக்கு பிறகு அந்த வீட்டு கதவுகள் மூடப்பட்டு விட்டன. இரவு 2 மணிக்கு ஒரு குழந்தையின் அழுகை கேட்கும். அவள் இன்னும் அங்கேயே இருக்கிறாள்.